is great. Hi friends and welcome to Wrestling Central Tamil. நான் ராகுல் and நம்ம இப்போ இந்த வீடியோல டேனியல் பென் அண்ட் எரிக் ரோவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் ராயல் ரம்பிள்ல ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே NXல இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது இவங்களுக்கான சில பிளான்ஸ்லாம் இருந்தது. ஆனா அதெல்லாம் டிராப் அவுட் பண்ணாங்க. அந்த பிளான்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டேனியல் பென் வந்து சீசன் 1 ஆஃப் NXல இருந்தாங்க. அதே மாதிரி தான் எரிக் ரோவனும் சீசன் 1 ஆஃப் NXல இருந்தாங்க. ஸோ டேனியல் பென் வந்து மேட்ச் ஆடிட்டு இருக்கும் போதே வந்து டேனியல் பென் வந்து ஒரு சில கட்டத்துக்கு அப்புறமா ரிங்கு கீழே போயிடுவாரு. ரிங்கு வெளியில வரும்போது எரிக் ரோவனா வெளியில வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ஸ்லாம் இருந்தது. ஆனா அந்த பிளான்ஸ்லாம் டிராப் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாரன் கார்பனுக்கு சரி, அதுக்கப்புறமா வந்து ஃபின் பாலருக்கு இந்த மாதிரி ஒரு கிம்னிக் கொடுத்தாங்க. சீசன் 1 ஆஃப் NXல வந்து டேனியல் பென் வந்து ரொம்பவே ஒரு காமெடி பீஸா காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எரிக் ரோவனை வந்து ரொம்பவே மான்ஸ்டர்ஸா காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால வந்து இந்த ஒரு பிளானை இவங்க ரெண்டு பேர் மேல பண்ணலாம்னு சொல்லிட்டு WWE வந்து ஒரு ஐடியா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து டேனியல் பென் வந்து திடீர்னு ரிங்கு கீழே போயிடுவாராம். அதுக்கப்புறமா ரிங்குக்கு வெளியில வரும்போது இவர் வந்து எரிக் ரோவனா ஃபர்ஸ்ட் வெளில வருவாராம். அதுக்கப்புறமா எரிக் ரோவன் மேட்ச் ஆடி வின் பண்ணுவாராம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து போயிட்டு இருந்தது. அதாவது எரிக் ரோவன் வந்து மேட்சுக்கு முன்னாடியே வந்து ஸ்டேஜுக்கு கீழே போயிடுவாரு. ஸோ டேனியல் பென் வந்து ஸ்டேஜுக்கு கீழே போகும்போது அவர் அங்கேயே தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா எரிக் ரோவன் மேட்ச் ஆடி வின் பண்ணுவாராம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்லாம் வந்து WWE திங்க் பண்ணாங்க. ஸோ இந்த பிளானை வந்து பாரன் கார்பனுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு WWE திங்க் பண்ணாங்க. ஆனால் அந்த பிளானையும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபின் பாலருக்கு வந்து இன்னொரு பிளானை கொடுத்தாங்க. அதாவது மேட்ச் ஆடிட்டு இருக்கும் போது ஒரு மேனாவும், அதுக்கப்புறம் வேற ஒரு மேட்ச்ல வந்து ஒரு டீமன் கிங்காவும் ஒரு கிம்னிக் கொடுத்தாங்க. ஸோ இந்த கிம்னிக் வந்து உங்களுக்கு தெரியும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ டேனியல் பெனுக்கும் எரிக் ரோவனுக்கும் இந்த கிம்னிக் கொடுத்தா கண்டிப்பா வந்து ஃபெயிலியரான ஒரு கிம்னிக்கா தான் ஆயிருக்கும். ஏன்னா டேனியல் பென் வந்து இப்போ வேற லெவல் ரெஸ்லரா ஆயிட்டாரு. அந்த எஸ் மூமெண்ட்னாலேயே வந்து டேனியல் பென் வந்து பாப்புலர் ஆயிட்டாரு. அந்த கிம்னிக்கு வந்து ஒருவேளை டேனியல் பெனுக்கு கொடுத்திருந்தா இந்த எஸ் மூமெண்ட்டே இருந்திருக்கான்னு கூட சொல்லலாம். இந்த பிளானை கேட்ட உடனே கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். ஆனா இந்த பிளானை மட்டும் கண்டிப்பா கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து டேனியல் பென் ஒரு மொக்க ரெஸ்லரா ஆயிருப்பாரு. அண்ட் எரிக் ரோவன் சொல்ல முடியாது, அவர் வந்து ஒரு வேற லெவல் ரெஸ்லரா ஆயிருக்கலாம். ஏன்னா அவர் தான் வந்து டைட்டில் வின் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிளானை நல்ல வேலை கொண்டு வரல. அதுக்கே வந்து WWE பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். டேனியல் பென் ஆடுற எல்லா மேட்ச்லயும் வந்து இந்த ஒரு பிளானை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க WWE. ஆனா ஒரு சில ரீசன்ஸ்க்காக இந்த ஒரு பிளானை வந்து டிராப் அவுட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ரியல் நியூஸ். இது வந்து ஃபேக் நியூஸ்லாம் கிடையாது. இதை வந்து நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எங்களோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அண்ட் இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டட் வீடியோஸ் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெஸ்லிங் சென்டர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.